எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோ போடணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்துடுது. மீனராசிக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் அக்டோபரில் குரு அதிசார பயிற்சி நடக்க இருக்கு. அதிசாரம் மீன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ அவர் மிதுன ராசியில் இருக்கார் இல்லையா. வக்ரம்னா சொல்லியிருக்கோம் பின்னோக்கி போகிறது அப்படின்னு. அதிசாரம் அப்படின்னா முன்னோக்கி போகிறது, அதாவது அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் வீட்டில் அந்த கேந்திரத்தில் இருக்க குரு அடுத்த மாதம் கடகத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருப்பார். ரொம்ப நாள் லாங் டைம் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் மட்டும் லாங் டைமில் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக நமக்கு தீர்ந்திருக்கும். பட் கவலைப்பட வேணாம். அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. கடக ராசியை தான் இருப்பிடமாக கொண்டு ஒரு வருஷத்துக்கு உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது, அது வேறு விஷயம். அந்த அடுத்த வருஷத்துக்கான அந்த பலன்களை சொல்லுவோம். இப்போது அந்த அதிசார பயிற்சி, அதாவது அவர் அடுத்த வருஷம் அந்த கடகராசிக்குள்ளே போக போகிறாருன்றனால இப்போ போயிட்டு சும்மா போய் பார்த்துட்டு வர்றாரு. எப்படி இருக்குது இடம்லாம், எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் நம்ம அடுத்து வரப்போகிறோம், இடத்தெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்களா, நமக்குன்னு ஒரு வருஷம் அந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு இது போல் விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய, ஆய்வு செய்ய அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் கடகராசிக்கு போயிட்டு திரும்ப மிதுன ராசிக்கு வந்துடுவார். இப்போது ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இல்லையா, அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த 2 மந்த் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி போயிட்டு அந்த 2 மாதத்தில் திரும்ப ஒரு மிதுன ராசிக்கு வந்துடுவார். அந்த 2 மாதத்தில் இருக்கும்போது அந்த குருவுடைய பார்வை மீனராசி மேலே படும். இப்போது இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்கள் எல்லாமே அந்த 2 மாதத்தில் நடக்கலாம். அந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதம் கிளிக் ஆகலாம். இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வேலையில் கூப்பிடவே இல்லை, இன்டர்வியூ கூப்பிடவே இல்லைன்னா இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். மேரேஜ் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த 2 மாதத்துக்குள்ளே சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இது போல் நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதுக்கு வரக்கூடிய ரொம்ப சூப்பரான அட்டகாசமான ஒரு அதிசார பயிற்சியாக தான் இருக்குது மீனராசிக்கு. 4ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். பட் அதை விட ஒரு 5ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 5ஆம் வீட்டில் அந்த கோணத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கடகத்தில் போனால் உச்சமாகிடுவார். பொதுவாக 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குருக்கு 100% சார்ஜில் இருப்பார், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். இப்போ உச்சமாகும் போது 200% பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் உச்சமாகிறதோட அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கார் இல்லையா, அவருடைய தன்மை கெட்ட தன்மைன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அந்த குருவுடைய பார்வை அந்த சனி மேலே ஒரு ராசி மேலே விழும்போது அந்த சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற டிப்ரெஷனை ஃபுல்லாக இவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு உங்களை ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக வச்சுருப்பாரு. இந்த 2 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் தான். இது பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம 2026 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா 2026 தான் குரு பயிற்சி நடக்க இருக்குது. அந்த குரு பயிற்சி கம்ப்ளீட்டாக மீனராசியுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே போக்குன்றதை நம்ம 100% கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கான கிரக பெயர்ச்சிகள், கிரகநிலைகள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால நம்பிக்கை, தன்னம்பிக்கை இதை என்றைக்குமே விட்டுற வேண்டாம். கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் இதுதான். அடுத்தடுத்த கிரக பயிற்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 மாதம் அக்டோபர் நவம்பர், அதாவது இந்த ஆயுத பூஜையாக இருக்கட்டும், இந்த தீபாவளியாக இருக்கட்டும், இந்த 2 ஃபெஸ்டிவலுமே மீனராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த இடைப்பட்ட இந்த 2 மாதங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த அதிசார பயிற்சியால் பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் குறைய பிச்சுட்டு கொட்டலாம் கூட கெடுதல் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ கண்ட்ரோல் ஆகும். நம்ம தைரியமாக சொல்லலாம், கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். மீனராசிக்கு மட்டும் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க, பேலன்ஸ் இருக்க 11 ராசிக்குமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு பெரிய அளவிலான கிரக பயிற்சி கிடையாது. இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி தான். பட் அதனால் இந்த 11 ராசிகளுக்கும் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடையதாக இருக்காது. மீனராசிக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, மீனராசிக்கு நம்பிக்கை, தைரியம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கடமையாக இருக்குன்றதுனால இந்த கிரக பயிற்சி மீனராசிக்கு, பர்டிகுலராக மீனராசிக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அதிசார குரு பயிற்சி அடுத்த மாதம் நடக்க இருக்குது. ஒரு 2 மாதம் அக்டோபர் நவம்பர் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் சேரும். நம்பிக்கையாக இருங்க. சரி இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கும், நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, இது கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலனில் மீனராசிக்கு இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் பத்தாது, உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோட தசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கோச்சார கிரக பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய தசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, கெடுதல் நடந்தாலும் இந்த 2 மாதம் அப்படிங்கிறது அந்த கெடுதலை தாண்டி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது போல் வேறு ஏதாவது கிரக பயிற்சிகள் மீனராசிக்கு நடக்க இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட நல்ல சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.